ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமண்ட் டக் இல்லை கிராஸ் டக், இந்த மாதிரி ரெண்டு பேரில் இருக்கிற டக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைமண்ட் டக்னாலும் சரி, கிராஸ் டக்னாலும் சரி, கிறிஸ் டக்னாலும் சரி, மூணுமே ஒன்று தான். இது வந்து நம்ம மெயினாக வந்து ப்ளைனாக இருக்கிற சுடி, குர்த்தி, பட்டுப்பாவாடை, ஸ்லீவு, அந்த மாதிரி எதுனாலும் சரி நம்ம வச்சு தைக்கிறதுல தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் டெய்லரிங்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து பின் டக்குன்னு சொல்லி ஒரு பேசிக் டக்கை வச்சு துணி எவ்வளோ வேணும் என்னன்னு சொல்லி அதிலேருந்து பின் டக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பின் டக் வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு டக் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை காட்டியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஸ் டக்கும். இது வந்து பேசிக்காக நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து ஐக்கானில் கொடுக்குறேன். எனக்கு துணி எவ்வளோ வேணும் என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக அந்த பின்டெக் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி கிராஸ் டக் வீடியோ வந்து போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இப்படி சும்மா ஒரு என்னுடைய ரீகால்காண்டி நான் இப்படி எழுதி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. பின்டெக் மாதிரியே தான் இதுவும். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டைமண்ட் டக்குன்னு இன்னொரு பேர் உண்டு. அதான் பாருங்கள், இப்போ நம்ம போட போகிற டக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிளாத்தில் உங்களுக்கு ரஃப்பாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதுக்கே முதல்ல நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து நெக்கில் நம்ம போட்டுக்கலாம், ப்ளவுஸில் பேக் நெக்கில் நம்ம வந்து ஒரு டிசைனராக ஸ்டிச் பண்ணலாம், ஸ்லீவில் போடலாம், அப்புறம் சுடிதாரு, குர்த்தி, நைட்டி, அந்த மாதிரி ஃப்ராகு, அந்த மாதிரி என்னன்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி டக்ஸை வச்சு போடலாம். இது வந்து ப்ளைனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம ஒரு பீடு மாதிரி எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணலாம். இந்த டைமண்ட் டக்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ளவுஸில், சுடிதாரில் எப்படி அப்ளை பண்ணணுன்றத காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ரஃப்பாக ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கோடு போட்டுக்கலாம். நான் இப்போ ரஃப்பாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம பின் டக்குக்கு ஸ்ட்ரைட்டாக போடுவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இந்த ஸ்கேலோட அளவு வச்சு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட போகிறேன். கோடு நல்லா போட்டுக்கோங்க. இது என்ன, நம்ம இதை தான் தைக்க போகிறோம். இதே ஃபுல்லாக கோடு போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் அளவு தான் எடுக்கணுமான்னு கேட்டாலாம் இல்லை, நமக்கு எப்படி வேணுமோ. இதை இன்னும் சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் பெருசாக கூட போட்டுக்கலாம். சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டக்குக்கு வந்து சின்னதாக இருந்தால் தான் அழகே. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டணுன்றனால சைஸ் எடுத்திருக்கேன். இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதையே நம்ம மறுபடியும் கிராஸாக எடுத்துக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன்னா, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. அதனால தான். எனக்கு பாருங்கள், கிளாத்தெல்லாம் கொஞ்சம் மடங்க தான் செய்யுது. உங்களுக்கும் மடங்கும், ஓகேவா? மடங்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோனாலும் சொல்லுங்கள், பண்ணலாம். இப்போ இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
இப்போ நான் கலர் நூல் தான் போட்டிருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நமக்கு நல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம இந்த ஒரு நட்டுக்கால் அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் இந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த பக்கத்தில் மிஷின் பக்கத்தில் அந்த நட்டுக்கால் அளவு கரெக்டாக நான் வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்தது இது நம்ம கிராஸாக போட்டிருக்கனால ஒரு மாதிரி கொஞ்சம் துணி இழுத்து கொடுக்கும், அதனால் பார்த்து தைங்க. இப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக நான் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடாதீங்க. நான் இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம நேராக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸாக வந்து போட போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம இந்த ஃப்ளீட் வந்து இந்த டக்கு தைச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது அதையும் நம்ம ஒரு கார்னர்லேருந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜு வந்து ஒரு பக்கமாக மடங்க தான் செய்யும், ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், ஓகேவா? அது எந்த பக்கமோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரே பக்கமாக வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை அதை அப்படி திருப்பினாலும் வச்சுக்கலாம். இப்போது நம்ம தைச்சாச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது இன்னொன்று, இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கோங்க தைக்கிறப்போ. அதுக்கப்புறம் சேம் கலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுனால வேறு கலர் போட்டிருக்கேன். நீங்கள் சேம் கலர்லேயே எப்போவுமே தைங்க. இப்போ நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இல்லை என்னென்னா 2 விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதையும் இதில் தைச்சி காட்டியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த இப்போ நம்ம இப்படி மடக்கி கொண்டு போகிறோம்ல, இங்கே ஒரு சுருக்கு இருக்குது இல்லையா, அது வந்து ஒரே பக்கமாக இருக்கணும், சரிங்களா? இந்த சுருக்கு இப்படியும் அந்த சுருக்கு இப்படியும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், சரியா? இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் சுருக்கோட அளவை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். சின்னதாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு கொடுக்கலாம், நெக்குக்கு இதிலே நம்ம நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் மாதிரி அந்த மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் போடுவேன், நீங்கள் மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். இப்போது அவ்வளோதான். இதில் சில பேர் இந்த பீடெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் கம்மிங் வீடியோஸில். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இதை தவிர்த்து வேறு எதுனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோவாகவே எடுத்து போட முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.